வியூவர்ஸ் முக்கியமான அப்படி பார்க்குறோம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோம். ஃப்ரீயாக ஃபுல் கைட்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோம். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமே இருந்தீங்க, சார் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை குரூப் 4க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், அதை பற்றி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருந்தீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருந்தீங்க. அதுக்காண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோ வந்து சொல்கிறோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃபை பொறுத்தாப்புல வந்து ஒரு ஓவராலாக வந்து 200 கொஸ்டின் 300 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து மார்க் அடிப்படை வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு 120 கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஒரு 170 கொஸ்டின்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் லெவலில் வந்து இருக்கீங்க. மாடரேட் எடுத்து சொல்ல 180 கொஸ்டின்னாலே நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து போகணும். விருப்பப்பட்ட நீங்கள் இப்போ விஏ ஆகணும், இல்லை வந்து நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் வந்து நீங்களாகவே சூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 170 கொஸ்டின் இருந்தீங்கனாலே ஒரு என்ன சொல்ல ஒரு பார்டர் மார்க்கு, என்ன சொல்ல ஒரு லாஸ்ட் இது அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 7 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து ஷார்ட் டர்ம் முடிச்சிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஆகும். டிஃப்ரென்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கட் ஆஃபை பொறுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக தான் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, இந்த ஓசி எடுத்தீங்க அப்படின்னா 31%. எவ்வளோ இப்போ சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சீட் அடிப்படையில் பிரித்து 31% பிரித்து அப்படி வந்து போடுவாங்க. நம்ம சேனலில் எல்லாமே சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்கள் வந்து படிக்கிறத மட்டும் பாருங்கள், சரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 26.5%, பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.5%, எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20%, எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 15%, எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3%. இதே வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1% வந்து அலாட்டட் வந்து பண்ணுவாங்க. எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அலாட்டட் வந்து பண்ணுவாங்க. சரி பார்க்கலாம். எனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் சொல்லுவோம். தேங்க்யூ பண்ணி சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிடையாது. தேங்க்யூ.